நேர்களுக்கு வணக்கம். அதாவது ஊதுபத்தி, மெழுகுபத்தி, அந்த மெழுகுபத்தி வைக்கிற ஸ்டாண்டு, புடவை, ஜாக்கெட்டு, இல்ல இந்த டிசைனர்ஸு அது மாரி எல்லா துறைய பத்தி அது கொசு வலை இருக்கு இல்லையா? அத பத்தின விஷயம்லருந்து, ஒவ்வொரு விஷயத்துக்கும் பேம்பர்ஸ்லருந்து எல்லா விஷயத்துக்குமே இன்னைக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து கொண்டு போய் இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் நம்பி குடுக்குற, மார்க்கெட்டிங் பண்ணி தர சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில தான் இன்னைக்கு வந்து நம்ம போய்க்கிட்டு இருக்கோம், பயணிச்சுட்டு இருக்கோம். நம்மளும் அதே ஜெனரேஷன்ல, அதே இன்ஸ்டால தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத முன் வச்சு தான் இந்த வீடியோக்குள்ள நம்ம போறோம். பட் அப்படிப்பட்ட ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர பத்தி நம்ம இன்னைக்கு பேச போல. தன்னுடைய திறமையினால ஆ கிடைச்ச வாய்ப்புகளை எல்லாம் பொன்னான வாய்ப்பா மாத்தி, ஆ அவர பத்தின ஒரு பாடலே வந்து ஒரு ஆல்பம் சாங்கா போட்டு, அதுவும் ஹிட் அடிச்சு, அப்படி அவருடைய திறமைய மட்டுமே நம்பி பயணிச்சிருக்கக்கூடிய அவரும் சில தப்புக்கள்லாம் பண்ணியிருக்காரு. இல்லன்னு சொல்லல. அத பத்தி நம்மளும் பேசியிருக்கோம். இதுக்கு முன்னாடியே வீடியோவும் போட்டிருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு நபர பத்தின ஒரு வீடியோ தான். ஆ ஹர்ஷத் கான் அப்படின்னு சொல்லி விஜே சித்து விளாக்ஸ்ல விஜய் சித்து, ஹர்ஷத் கான். நான் வந்து தொடர்ச்சியா இந்த வீடியோஸ் பார்க்கறதில்ல, அவங்களுடைய விளாக்ஸ் பார்க்கறதில்ல அப்படிங்கிறதுனால, அ அதுல இருக்கிற எல்லாருடைய பெயர்களும் எனக்கு தெரியல. பட் அந்த டீமோட உழைப்பு, ஆனர் வர டீமும் சரி, ஆஃப்லைன் அதாவது பிகின் த ஸ்க்ரீன் வர டீமும் சரி, ஒவ்வொருத்தரோட உழைப்பும் வந்து அதுல முக்கியத்துவம் பெற்றது தான். இல்லன்னு சொல்லிட முடியாது. ஆனா என்னோட மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆனாலும் நான் நெறைய பார்க்க மாட்டேன். எப்பயாவது அதாவது என் ஹஸ்பண்ட் வந்து விஜே சித்து விளாக்ஸ் உடைய ஒரு மிகப்பெரிய ஃபாலோவர் அப்படிங்கிறதுனால, அவரு எப்பயுமே பார்த்துட்டு இருப்பாரு. அவரு பார்க்கிறத நான் இப்படிக்கா, அப்படிக்கா போம்போது நான் பார்ப்பேன். அதனால எனக்கு தெரிஞ்ச விஷயம் இவ்வளதான். பட் அவங்க நெறைய திறமைகள உள்ள வச்சிருக்காங்க. அத எல்லாமே வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. பட் அதுல சில விஷயங்கள் அவங்க மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயங்களும் இருக்கு. அத முன்னாடியே நம்ம வந்து ஒரு வீடியோவா பதிவிட்டுருக்கோம் அப்படிங்கிறதுனால, அந்த நெகட்டிவிட்டி பத்தி இப்ப பேச வேணாம். பாசிட்டிவ் பேசலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். சரி, இதுல வந்து ஹர்ஷத் கானுடைய ரோல் வந்து ரொம்ப மிகப்பெரியதுன்னு தான் சொல்லணும். விஜய் சித்து இருக்காரு. அடுத்த இடத்துல ஹர்ஷத் கான் இருக்காரு. இன்னும் நெறைய நபர்கள், அவங்கள நபர்கள்ன்னு சொல்றத விட கலைஞர்கள்னு சொல்லலாம். அதாவது அம் அ படத்துல போய் நடிச்சு ஹீரோ ஆகுறது, ஒரு இயக்குனர் வந்து கதை எழுதி, கதை வசனம் எழுதி, மியூசிக் டைரக்டர் பாட்டு போட்டு, சன் மாஸ்டருக்கு இதுக்கு சொல்லிக் குடுத்து ஹீரோ ஆகுறத விட, YouTubeல உட்காந்துகிட்டு கன்டென்ட் அவங்களே கிரியேட் பண்ணி, ஓனா கிரியேட் பண்ணி, உனக்கு இந்த டயலாக், உனக்கு இந்த டயலாக் இல்ல டயலாக்ன்னு கூட இல்லாம, இங்க போவோம், இந்த மாரி ஒண்ணு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணிட்டு, அங்க போயிட்டு லைவா இப்போ ஒரு இடத்துக்கு போறாங்க. ஒரு பார்க்குக்கோ, இல்ல வேற ஏதோ ஒரு ஒரு ஜூக்கோ, இல்ல இங்க போறேன், இன்னைக்கு ஃபன் பண்றோம். வந்து அவங்கவங்க ஒரு ரோல் எடுத்து நீங்க வந்து அவங்கவங்க பெர்ஃபெக்ட்டா பண்ணணும்ப்பா. அதாவது ஸ்கிரிப்ட் எல்லாம் கிடையாது அது. அங்க போயிட்டு லைவா அவங்க வந்து பேசிக்கிறது, ஜாலியா ஃபன் பண்றது. இதுதான் வந்து அந்த விளாக்ஸ்லயே வரும். இல்லையா? இத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்குறோம். ஆல்ரெடி உள்ள போயிட்டோம் வீடியோக்குள்ள. நானே இந்த வீடியோல ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, ஓகே. ஆ அந்த மாரி தான் அவங்க பண்றாங்க. ஸோ வந்து இயக்குனரோ, கதாசிரியரோ, வசனகர்த்தாவோ, மியூசிக் டைரக்டரோ யாருமே இல்ல. ஓகேவா? கேமராமேன நம்பி தான் அவங்க போறாங்க. லைவா வந்து வர்றத பேசி இது பண்றாங்க, ஃபன் பண்றாங்க. இதுக்கு ஒரு தனித்திறமை வேணும் இல்லையா? ஸோ வந்து இந்த டீம்ல இருக்க எல்லாருமே கலைஞர்கள் தான். ஓகேவா? இதுல வந்து மனசுல நின்னவங்க விஜே சித்து. எனக்கு தெரிஞ்சவங்க, மனசுல நின்னவங்க இல்ல. எனக்கு தெரிஞ்சவங்க, பெயர் தெரிஞ்சவங்க வந்து விஜே சித்து, பிளஸ் வந்து ஹர்ஷத் கான். இதுல ஹர்ஷத் கானுடைய ரோல் மிகப்பெரியது. முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா? அதாவது ஃபாரின் டூர்லாம் போம்போது, அந்த இடத்தினுடைய ஹிஸ்டரி எல்லாம் சொல்லுவாரு. அது போக வந்து அடி வாங்குறதுல அவரு நம்பர் 1 இடத்துல இருந்தாரு. இப்ப அந்த இடத்துக்கு பலர் வந்திருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். விஜய் அதாவது ஹர்ஷத் கான தாண்டி பலர் வந்து முன்னிலையே வந்து இப்ப சமீபத்தில ஒருத்தர் அடி வாங்கி, அவர போட்டு அந்த அடி அடிச்சிருக்க கூடாதுன்னு நம்மளே வீடியோ போட்டோம். ஆ ஓகேவா? ஒரு எல்லைய மீறி போறாரு விஜய் சித்து அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். இந்த மாரி நெகட்டிவிட்டீஸும் இருக்கு. இல்லன்னு சொல்லல. விஜய் சித்து விளாக்ஸ் மேல வழக்குகளும் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா வந்து டபுள் மீனிங் வேர்ட்ஸ் பேசுறாங்க. வல்கரான மாரி அவங்க வந்து நடந்துக்கிறாங்க. என்னன்னா வந்து இந்த 18+ கன்டென்ட் மாரியான விஷயங்கள்லாம் கூட அப்பப்போ வருது. அதாவது அங்க வந்து ஒன்லி மென்ஸ் தான். பட் அங்கேயே வந்துட்டு அந்த மாரியான ஆ விஷயங்கள்லாம் வருது அப்படிங்கிற மாரிலாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க அட்வொகேட்ஸ். நம்ம அத பத்தி கூட பேசியிருந்தோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுமே. பரிதாபங்கள் இருக்கு. அவங்க விஷயத்துல ஒரே ஒரு விஷயத்துல தான் வழக்கு வந்துச்சு. அது வந்து மத ரீதியா மனச புண்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி. மத்தபடி அவங்க டபுள் மீனிங்கா பேசுறாங்கன்னோ, இல்ல வல்கர் கன்டென்ட் அந்த மாரியெல்லாம் எதுவும் வரல. ஆ இவங்களும் அத ஃபாலோ பண்ணா நல்லாருக்கும் அப்படின்னு தான் நம்ம நெனைக்கிறோம். அவங்க அதாவது ஆடியன்ஸ் உடைய பெற்றோர்கள், இல்ல ஆடியன்ஸ் உடைய மனைவிமார்கள் நினைக்கக்கூடும்னு நெனைக்கிறேன். ஏன் அப்படின்னா, மோஸ்ட்லி மென்ஸ் தான் வந்து ஃபேன்ஸா இருக்காங்க. ஆனா இருக்காங்க அப்படின்னு நான் நெனச்சுக்கிட்டு இருந்தேன்.
நீங்களும் நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா, அவங்களுடைய அந்த விருந்து ஃபங்ஷன் இருக்கு இல்லையா? வீடியோஸ் இருக்கு இல்லையா? அதெல்லாம் போய் பார்த்தா, பாய்ஸ விட பொண்ணுகளும் அவ்ளோ ஃபேன்ஸா இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஈக்குவல் டஃப் ஃபைட் குடுக்குறாங்க. அவங்களுக்கு அவ்ளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அ ஃபாலோவர்ஸ் ஏறிட்டே போயிட்டுருக்காங்க. நல்லபடியா மேல இன்னும் இன்னும் மேல வரட்டும். ஏன்னா, நம்மள மாரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து, ஒரு சாதாரண பக்கத்து வீட்லருந்து போன பசங்க தான் அவங்க எல்லாருமே. ஸோ, அதனால வந்து என்ன விட ஏஜ்ல பெரியவங்களும் இருக்கலாம். அவங்கள அண்ணன்னு சொல்றேன். அண்ணன்னு சொன்னா அவங்களுக்கெல்லாம் கோவம் வரும்னு நெனைக்கிறேன். அவங்களோட விளாக்ஸ் எல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கு. ஓகேவா? அதனால அவங்க வளர்ந்து வர்றது நமக்கெல்லாம் ரொம்ப ஹேப்பியா தான் இருக்கு. பட் சின்ன சின்ன விஷயங்கள் ஏன் அப்படின்னா, ஆ இந்த விஜய் சித்து விளாக்ஸ குழந்தைங்கள வந்து நெறைய பேர் பார்க்குறாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து அந்த விஜய் சித்து விளாக்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ஆ இப்ப என் பையனும் பார்க்க ஆரம்பிச்சுட்டான். ரொம்ப பார்க்குறான் அவன். அதனால வந்து இது நெறைய சின்ன பசங்க பார்க்குறாங்க. அதனால வந்து இந்த மாரியான டபுள் மீனிங் வேர்ட்ஸ் இதெல்லாம் வந்து அவங்க அவாய்ட் பண்ணா நல்லாருக்கும். அப்படிங்கிறது நம்மளுடைய விஷயம். ஓகேவா? சரி, இப்ப இந்த ஹர்ஷத் கான் அவருடைய விஷயத்துக்கு வருவோம். அவர் வந்து இந்த மாரி ஷூட் போயிட்டுருக்கும்போது அவங்க சொன்னது தான் இது. விஜய் சித்து வந்து ஒரு ஒரு ரோட்ல வச்சு ஒரு ஃபன் பண்றோம். ஒரு விளாக் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, அஹ ஒரு ஒரு அந்த ரோல் பண்ண வேண்டியவர் வரல. அப்புறம் வந்து இந்த ஹர்ஷத் கான் வந்து பண்ண வச்சாங்க. "தண்ணி கேன் போட வந்தவனா" அப்படின்னு ஒரு பாடல் கூட ஆல்பம் சாங் கூட அவர் போட்டிருப்பாரு. ஹர்ஷத் கான் போட்டிருப்பாரு. ஸோ அப்படி வந்த வாய்ப்பு தான் இது எனக்கு அப்படின்னு சொல்லிலாம் அவர் சொல்லியிருப்பார். திடீர்னு கிடைச்ச வாய்ப்ப ரொம்ப நல்லா பயன்படுத்திக்கிட்டு, அந்த வாய்ப்ப நிலைநிறுத்திக்கிறது இல்லையா? அதுக்கு எவ்வளோ பெரிய திறமை வேணும். இன்னைக்கு நெறைய பேருக்கு தடிக்கி விழுந்தா ரெஃபரன்ஸ்ல, அ இல்ல வந்து ஏதோ ஒரு லக்ல ஒரு ஜாப் கிடைச்சிருக்கும். அடுத்தடுத்து அவங்களுக்கு அடுத்த கட்ட வேலை வாய்ப்புகள் கிடைக்கும்போது, அவங்களுக்கு அதற்குண்டான திறமை இல்ல அப்டின்னா, அங்க போனதுக்கப்புறம் அந்த பிளேஸ்ல அவங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான், அவங்கள அந்த பிளேஸ்ல வச்சவங்களுக்கு தெரியும். அப்படிதான் இன்னைக்கு நெறைய பேர் இருக்காங்க. இத நான் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா, நான் வந்து மீடியாக்கு வந்து ஒரு 15 இயர்ஸ் ஆச்சு. இந்த 15 இயர்ஸ்ல நெறைய நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ, அதனால என்னோட கருத்த இத ப அ மென்ஷன் பண்றேன். மீடியால மட்டும் இல்ல, எல்லா துறையிலும் இந்த மாரி சம்பவங்கள் இருக்கும். அப்படிங்கிறத தாண்டி திறமைசாலிகள் நெறைய பேர் இருக்காங்க. ஏஜுக்கு மீறிய திறமைகள் கூட இங்க இருக்கு. நம்ம அத வந்து சாதனைகளாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். யாரையும் குறைச்சு மதிப்பிடல. ஓகேவா? சரி. இவர் இந்த ஹர்ஷத் கான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ம். ஒரு பேட்டி ஒண்ணு குடுத்திருக்காரு. ஹிந்து தமிழ் நாளிதழ்ல குடுத்திருக்காரு. காஃபி வித் ஹர்ஷத் கான் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து இந்த விளாக்ஸ்ல வந்து ஹர்ஷத் கான் எப்படி பார்த்திருப்போம். ரொம்ப ஃபன் பண்ணுவாரு. நல்லா அடி வாங்குவாரு. நம்மள நல்லா சிரிக்க வைப்பாரு. பிளஸ் வந்து படிச்ச பையன். ரொம்ப நல்லா படிச்ச பையன் அப்படிங்கிறதுனால, இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி நம்ம ஃபாரின் ட்ரிப்லாம் போம்போது அவங்க நெறைய இன்ஃபர்மேஷன் குடுப்பாங்க. ஹிஸ்டரி சொல்லுவாங்க. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் அவர் ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் விஜய் சித்து சொல்லுவாரு. அப்புறம் டீம்ல இருக்க ஒவ்வொருத்தரையும் சொல்ல வைப்பாரு. இந்த மாரியான அதாவது ஹர்ஷத் கான் வந்து விஜய் சித்துவும் சரி, ஹர்ஷத் கானும் சரி, தன்ன மட்டும் வளர்த்துக்காம கூட இருக்கிறவங்களையும் வந்து வளர்த்து கொண்டு போணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ளவங்க அப்படிங்கிறத அவங்களுடைய விளாக்ஸ் மூலியமாவே நான் வந்து ரெகுலர் ஃபேன் கிடையாது. ரெகுலரா ஒரு ஃபுல் விளாகே நான் இதுவரைக்கும் ஒரு நாள் கூட விஜய் சித்து விளாக்ஸோட ஒரு முழு விளாக நான் பார்த்ததே கிடையாது. என் ஹஸ்பண்ட் பார்த்துட்டு இருப்பாரு. நான் அப்படி வரும்போது நான் ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது பார்க்குறதோட சரி. ஆனா, அதுலருந்தே எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன அப்டின்னா, 2 பேருமே என்ன பண்றாங்க அப்டின்னா, அவங்க டீம்ல இருக்கிற பசங்களையும் வந்து நம்ம மட்டும் வளர்றதில்ல. கூட இருக்கிறவங்களையும் சேர்த்து வளர்த்து கூட்டிட்டு போறோம் அப்டிங்கிற ஒரு எண்ணத்தோட அவங்க வந்து அ செயல்படுறாங்க அப்டிங்கிறது வந்து என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. அவங்களுடைய விளாக்ஸ் பார்த்து, அவங்களுடைய செயல்பாடுகள பார்த்து. ஓகேவா? அவங்களுக்கு சப்போர்ட்டாவும் நெறைய பேரும் இருக்காங்க. அவங்களோட பீரியட்லயே வளர்ந்து வரக்கூடிய மீடியால இருக்கக்கூடிய பெர்சன்ஸ் வந்து இருக்காங்க. அ ஓகேவா? சரி. இந்த மாரி இவங்க 2 பேருமே விஜய் சித்து பிளஸ் ஹர்ஷத் கான் 2 பேருமே வந்து இதுக்கு முன்னாடியே 2 படங்கள்ல என்னமோ நடிச்சிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். பட் அந்த படங்கள்ல வந்து அவங்களுக்கு வந்து சோறும் ஒழுங்கா போடல. அந்த படத்துல நாங்க நடிச்சோம் இல்ல, அந்த படம் வந்துச்சுன்னே தெரியாது அப்படிங்கிற மாரி அவங்களே பதிவு பண்ணியிருக்காங்க சமீபத்துல ஒரு மேடையில. இப்ப வந்து டிராகன் ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துல வந்து ஹர்ஷத் கான் வந்து நடிச்சிருக்காரு. குட்டி டிராகன் அப்டின்னு இந்த படம் அவருக்கு ஒரு நல்ல பேர குடுத்திருக்கு. ஓகேவா? சரி. அதற்கு பிறகு தான் வந்து இந்த குட்டி டிராகன் அப்டிங்கிற இந்த பேர் கிடைச்ச பிறகு தான் ஹிந்து நாளிதழ்ல பேட்டி எடுத்திருக்காங்க. சரி. நான் முன்னாடி இது ஓப்பன் பண்ணத மறந்துட்டேன். என்ன அப்டின்னா, இந்த விளாக்ஸ பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும்? பொறுப்பில்லாத பசங்க. அதாவது ஒரு என்ன சொல்றது? ஒரு ஒரு வைஃப்க்கு இல்ல ஒரு 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 மதருக்கு என்ன தோணும்? அந்த ஏஜ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு, அந்த பிளேஸ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன தோணும்? பொறுப்பில்லாத பசங்க. இவனுங்க எங்கேயாவது ஊர் சுத்திக்கிட்டு, ஆ இல்ல எங்கேயாவது போய் ரூம போட்டுக்கிட்டு, டபுள் மீனிங்ல பேசுறானுங்க, காமெடி பண்றான்னு இல்ல எரிச்சல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இல்ல போட்டு அடிக்கிறது தான் காமெடி அப்டின்லாம் பல நேரங்கள்ல தோணியிருக்கலாம். அவங்க நெறைய கன்டென்ட் குடுக்குறாங்க, நெறைய பேர சிரிக்க வைக்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி அவங்க விளாக்ஸ்ல வரும்போது வந்து அடிக்கிறது, ஓடுறது, பிடிக்கிறது, இல்ல டபுள் மீனிங்ல பேசுறது, சரக்கு அடிக்கிறோம்னு பேசுறது, அடிக்க போறேன், இல்ல நான் அப்படி இருப்பேன், இப்படி இந்த மாரிலாம் பேசுறதெல்லாம் பார்த்தம்போது என்ன தோணியிருக்கும் அப்டின்னா,
வந்து அவங்க வந்து பொறுப்பில்லாத பசங்க, ஜாலியா என்ஜாய் பண்ற பசங்க அப்படிங்கிற மாரி தான் தோணியிருக்கும். அந்த ரோல தான் நம்ம அவங்கள பார்த்துருப்போம். ஹர்ஷத் கான கூட நம்ம அந்த ரோல தான் பார்த்துருப்போம். ஏன்னா விஜய் சித்து பிளஸ் ஹர்ஷத் கான் அவங்களுடைய அந்த அ கம்யூனிகேஷன், அவங்களுடைய பேச்சு, அந்த காமெடி ரோல் போகுறது எல்லாமே அப்படிதான் இருக்கும். ஆனா, இந்த ஹர்ஷத் கான் வந்து ரியல் லைஃப்ல எப்படிப்பட்டவர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி இந்த வீடியோ போடணும்னு எனக்கு தாட்டே கிடையாது. வந்து இது காலையில வந்த பேப்பர். நான் இப்ப தான் இந்த பேப்பர் படிச்சேன். இது உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் கண்டிப்பா அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோவே எடுக்கிறேன். எத்தன பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. இது ஒரு அஃபிஷியலான ஒரு வீடியோவா நான் எடுக்கவே இல்ல. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ, என்னோட புரிதல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஹர்ஷத் கான் ஒரு பேட்டி குடுத்திருக்காரு. அந்த பேட்டில இருந்தே உங்களுக்கு அந்த பையன் வந்து அந்த நண்பர் வந்து எப்படிப்பட்டவர்ன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டாங்க அப்படின்னா, "சூரியோதயம் பார்த்த பழக்கம் உண்டா?" ஏன்னா அவங்க விளாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அப்படி ஒரு விளாகே காட்டியிருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி ஒரு கேள்வியே கேட்கிறேன். "உங்களுக்கெல்லாம் வந்து சூரியோதயம் பார்க்குற பழக்கம் உண்டா?" அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, "அலாரமே இல்லாம காலை நேரம் சரியா எழுந்திருக்கக்கூடிய பழக்கமுள்ள மிலிட்டரி ஆள் நானு" அப்படின்னு சொல்றாரு. "ஷூட்டிங்கே இல்லாத நாள் தான் நான் வந்து தூங்குவேன்" அப்படிங்கிற மாரி அவரு சொல்றாரு. அப்போ நம்ம வந்து ஒரு ஒரு ஐடி ஒர்க் இல்ல எங்கேயாவது ஒரு ஒர்க்ல போயிட்டுருப்போம். நமக்குன்னு ஒரு ஸ்கெட்யூல் இருக்கும். 8 ஹவர்ஸ் ஒர்க்ன்னு இருக்கும். இல்ல நமக்கு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தா பசங்கள கிளப்பி அனுப்பணும், ஹஸ்பண்ட கிளப்பி அனுப்பணும். நமக்கான வேலைகள் இருக்கும். அவங்க லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த டைம்க்கு எந்திரிக்கணும்னு நெனைப்போம். ஆனா எல்லாருடைய ரொட்டீனுமே இப்ப எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, 6:00 அலாரம் வைப்போம். அது வந்து 6:15, 6:30, 6:45, 7 அப்படின்னு போகும். அந்த ஒரு இது வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. நான் எல்லாரையுமே சொல்லல. நெறைய அதாவது பெர்சன்டேஜ் இப்ப 100%னா அதுல பெர்சன்டேஜ் அதிகமா நான் சொல்லக்கூடிய ஆட்கள் கண்டிப்பா இருப்பாங்க, நான் உட்பட. ஸோ, அதனால இந்த விஷயத்த நான் உங்ககிட்டயும் பகிர்ந்துக்கிறேன். பங்க்சுவாலிட்டி அப்படிங்கிறது எவ்ளோ முக்கியம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா? அ நானும் நெறைய நாள் நெனைப்பேன். 6:00 அப்படின்னா 5:45க்கு அலாரம் வச்சு 5:45க்கு எழுந்து நம்ம பிரஷ் பண்ணி ஃப்ரெஷ் அப் ஆயி 6:00 நம்ம வந்து ரெடியா இருக்கணும் நம்ம ஒர்க். அதாவது எதுக்காகன்னா, பசங்களுக்கு லஞ்ச் கட்டுறதுக்கோ, இல்ல நம்மளுடைய டே டு டே ஒர்க்ஸ் பார்க்கறக்கோ, ஒரு நாளும் நான் அத பண்ணது கிடையாது. இது என்னோட மைனஸ். நான் அத வந்து கண்டிப்பா சரிப்படுத்திப்பேன். ஓகேவா? ஒர்க் அவுட்டா, டயட்டா அப்படிங்கும்போது, எத சாப்பிடக்கூடாதுங்கிறத மட்டும் நான் ஃபாலோ பண்ணுவேன். மத்தபடி வீட்ல இருந்தே நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணி எடைய குறைச்சிருக்கேன்னா பார்த்துக்கோங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப அந்த விஷயங்கள் எல்லாம் கரெக்ட்டா கடைப்பிடிக்கிறாரு அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். தனித்துவமான பழக்கம் என்ன அப்படின்னா, எனக்குமே இருக்கு அது. அ அது வந்து எல்லாரும் சொல்லுவாங்க, கல்யாண வீடா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு கெட்டது நடந்த ஒரு வீடா இருந்தாலும் சரி, எனக்கு திடீர்னு ஒரு விஷயத்தால சிரிப்ப மூட்டிட்டாங்க, இல்ல சிரிப்பு வந்துச்சு அப்டின்னா, என்னால கண்ட்ரோலே பண்ண முடியாது. சேம் அந்த மாரி ஒரு பெர்சன் தான். ஆ என்னால வந்து சிரிப்ப எந்த இதுலயும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. சீரியஸான இடத்துல கூட சிரிச்சுருவேன், வெடிச்சுருவேன் அப்டின்னு சொல்லியிருக்காரு. சரி மறக்க முடியாத தருணம் அப்டின்னா, வெற்றிய விட தோல்விய சந்தித்த தருணங்கள் வந்து மறக்க முடியாது அப்டின்னு சொல்லி அப்ப எத்தன தோல்விகள சந்திப்பாங்க? அவங்க அது வந்து எந்த அளவுக்கு மனச பாதிச்சிருக்கும் அப்டிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா? இந்த வேலை இல்லன்னா என்ன பண்ணியிருப்பீங்க அப்டின்னா, நடிகரா இருப்பத தவிர வேற ஐடியாவே இல்ல அப்டின்னு சொல்லியிருக்காரு. ஓகே. இது எப்படி பதில்னு எனக்கு தெரியல. ஓகே. எதிர்கால திட்டம். நல்ல திரைப்படங்கள்ல நடிக்கணும். சீக்கிரமா பேச்சுலர் லைஃப்லேருந்து ரிட்டயர்ட் ஆகணும் அப்டின்னு வந்து ராஜினாமா பண்ணணும் அப்டின்னு சொல்லியிருக்காரு. ஓகே வாழ்த்துக்கள். புத்தக வாசிப்பா, திரை அனுபவமா அப்டிங்கும்போது எனக்கு ஒரு கதைய எப்படி திரைப்படமா எடுக்குறாங்க அப்டிங்கிறத தெரிஞ்சுக்கறது எனக்கு ரொம்ப ஆர்வம். அவரு வந்து YouTube கன்டென்ட் கிரியேட் பண்றாரு. ஆல்பம் சாங் இது பண்றாரு அப்டிங்கும்போது அவருக்கு ஓனா பண்ணணுங்கிற ஆர்வம் நெறைய இருக்கு போல. ஸோ, அதனால அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு படத்த எப்படி புத்தகத்த எப்படி படமா மாத்துறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக புத்தகங்களையும் படிப்பேன். அந்த சேம் டைம் அந்த படத்தையும் பார்ப்பேன் நானு அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. பிடிக்காத சமூக வலைதளம் எது? ஏன்னு கேட்டிருக்காரு. எனக்கு ஆதார் கார்ட குடுத்ததே வந்து Instagram தான். அ அதுவும் நம்முடைய இருப்ப பதிவு செய்யத்தானும் தானே தவிர, சோசியல் மீடியா மேல பெருசா எனக்கு ஆர்வம் இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. சீக்ரெட் மந்திரம் என்ன அப்படின்னா, நல்லதே நடக்கும்னு சொல்லியிருக்காரு. மறக்க முடியாத நாள் என்ன அப்படின்னா, என் பிறந்த நாள் அன்னைக்கே நான் வந்து கலக்கப் போவது யாரு? அப்படிங்கிற நிகழ்ச்சியில பங்கேற்று, அதே நாள்ல நான் எலிமினேட்டும் ஆனேன்னு சொல்லியிருக்கேன். விஜய் டிவில நெறைய டேலண்டட்ஸ் வந்து அதே மாரி சாய் பல்லவி. எவ்ளோ அழகா, எவ்ளோ நளினமா டான்ஸ் ஆடுவாங்க. அவங்கள ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க விஜய் டிவி ஷோல. அந்த மாரி அதாவது சில திறமைசாலிகளையும் விஜய் டிவி வந்து எலிமினேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்க உற்று நோக்க வேண்டிய தருணம் இது. ஓகேவா? அதுக்கப்புறமா யூடியூப் சினிமா அப்படிங்கும்போது, அவர் இப்ப அடுத்த கட்டத்த நோக்கி இருக்காரு இல்லையா? ஸோ, அதனால அவர் சினிமாவ சூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். தனி திறமைகள வெளிப்படுத்த யூடியூப் ஒரு ஒரு தளம் தானே தவிர, அது மட்டும் ஒரே ஆப்ஷன் இல்ல. ஆனா சினிமா என்பது சவால்கள் அதிகம் நிறைந்த ஒரு களம் அப்படின்னு சொல்லி பெரிய களம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து அவருடைய அச்சீவ்மென்ட், அவருடைய டார்கெட் அப்படிங்கிறது சினிமா தான் அப்படிங்கும்போது, அவரு வளர்த்து விட்ட யூடியூப் சேனல்ல வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, யூடியூப்ங்கிறது ஒரு தளம் தானே தவிர, அதுவே வந்து இது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே. அ உறங்க விடாத ஒன்று. மகிழ்ச்சியோ, சோகமோ எது இருந்தாலும் தூங்கிருவேன். ஆனா கரண்ட் இல்லன்னா மட்டும் தூங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே.
திரும்ப திரும்ப விரும்பும் இடம் அப்படின்னா எங்க ஊர் சுத்தினாலும் வீட்டுக்கு வர்றதான் சொர்க்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஆமா, வீடு திரும்பினா சொர்க்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, நான் இந்த வீடியோ ஏன் போட்டேன், நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லிட்டேன். நிறைய யூடியூபர்ஸ் வந்து இப்போ லைக் இர்ஃபான், அவர் வந்து முன்னாடி எப்படி பேசிக்கிட்டு இருந்தாரு, எப்படி இருந்தாரு, பழைய வீடியோஸ் அவர் மொபைல்ல வீட்டுக்குள்ள 10க்கு 10 ரூம்குள்ள இருந்து எடுத்து போட்டிருப்பாரு பாருங்க வீடியோஸ்லாம். அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப அவர் பிஹேவ் பண்ற விஷயங்கள், நிறைய பண்ணக்கூடிய தவறுகள், ஆ அதுல வந்து ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா தண்டனை பெற்றுட்டோம். இப்ப வந்து ஒரு தப்பு பண்ணிட்டோம். அது வந்து ஊர் மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. வெளியில உலகத்துக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த தப்புக்கான தண்டனைய நம்ம பெற்றுட்டோம், அனுபவிச்சுட்டோம் அப்படின்னா, மக்கள் வந்து நம்மள ஈஸியா வந்து தப்பு பண்ணிட்டு தண்டனைய பெற்றான் பாப்பா, நல்ல பாவம் 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 தப்பு பண்ணா, அத வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தண்டனை பெற்றுக்கிட்டா நம்ம வந்து மன்னிச்சுருவாங்கல்ல. ஆனா வந்து அது தப்புலேருந்து ஸ்கிப் ஆயி போறதுன்னு இருக்குல்ல, அது இன்னும் வெறுப்ப தான் தூண்டும் அப்படிங்கிறது வந்து, அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் தான் இர்ஃபான். ஒரு தப்பு பண்ணாரு, அதுக்கு விமர்சனம் வருது, அத வந்து திட்டுறாங்க எல்லாரும் அப்படிங்கும்போது, இந்த ஆடியன்ஸ், இந்த பீப்பிள்ஸ் பார்த்து தானே, சப்ஸ்கிரைப் பண்ணி தானே நீங்க வளர்ந்தீங்க. அப்ப அவங்க வந்து உங்க மேல கோவப்படுறாங்க, அவங்க உங்கள திட்டுறாங்க அப்படின்னா, அந்த விஷயத்த நீங்க மாத்திக்கணும்ல. திரும்ப 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 அதையே பண்றது எப்படி சரியாகும் அப்படின்னு இருக்குல்ல. அந்த விஷயத்துல இர்ஃபான் வந்து ராங். ஆனா இந்த ஹர்ஷத் கான், விஜய் சித்து விளாக்ஸ் இவங்கலாம் கொஞ்சம் சரின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, நம்மளே முன்னாடி 2 வீடியோவோ, ஒரு வீடியோ போட்டிருப்பேன்னு நெனைக்கிறேன். இவங்களோட அந்த டபுள் மீனிங் வேர்ட்ஸ மாத்தணும். இந்த சட்ட போடாம வர்றது, இந்த வல்கர் அது பேசுறது, இந்த மாரியான விஷயங்கள் எல்லாம் வந்து மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, அம் அதெல்லாம் வந்து இப்போ அடிக்கிறது, ரொம்ப அடிக்கிறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப சமீபத்தில வர வீடியோஸ பார்த்தா வந்து ஓரளவுக்கு அவங்க வந்து மாத்திக்கிற மாரி தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அந்த மறைஞ்சுகிட்டு வர கலைகள், தமிழ்நாட்டினுடைய பாரம்பரிய கலைகள் பத்தின வீடியோஸ்லாம் எடுத்திருந்தாங்க. அதுக்கு பெரிய வியூஸ் வருமா? வராதா? அப்படின்னு கேட்டா, வராதுன்னு தான் நம்மலாம் சொல்லுவோம் இல்லையா? ஆனா, துணிஞ்சு போய் அதுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணி எடுத்திருந்தாங்க இல்லையா? ஸோ வந்து நம்மளுடைய தளத்த நமக்கு நெறைய ஒருவேள அவங்க செல்ஃபிஷா கூட யோசிச்சிருந்தாலும் சரிதான் சொல்லலாம். ஏன் அப்டின்னா, நெறைய நெகட்டிவிட்டி ஃபார்ம் ஆயிடுச்சு. நெறைய வந்து நம்மள திட்டுறாங்க ஆடியன்ஸு. வழக்கு வேற போட்டுருக்காங்க. ஸோ இந்த மாரி போயிட்டு கொஞ்சம் சரி பண்ணலாம் அப்டின்னு நெனச்சிருந்தாலும், நல்ல விஷயம் தானே பண்ணியிருக்காங்க. அப்டியாவது பண்ணிட்டு போட்டுமே அப்டின்னு தான் சொல்லணும். யாருமே தன்னை இங்க மாத்திக்கிறதுக்கு வந்து உடனே ரெடியா இல்ல. ஆ ம ரொம்ப அதாவது 1, 2, 3, 4 முறை ஆனாலும் ரெடியா இல்லங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் தான் இர்ஃபான்லாம். ஸோ அதனால தன்ன மாத்திக்கணும்னு நெனைக்கிறாங்க அப்படிங்கும்போது, அத நம்ம பாராட்டியே ஆகணும். விஜே சித்து விளாக்ஸ், ஆ விஜே சித்து அண்ட் ஹர்ஷத் கான் அண்ட் ஃபுல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்க மட்டும் இல்ல, ஹர்ஷத் கான் மட்டும் இல்ல, விஜய் சித்து மட்டும் இல்ல, உங்க டீமே வந்து மென்மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய சார்பா பெர்சனலா, என்னுடைய ஆடியன்ஸ் சார்பா நான் பெர்சனலா வந்து இந்த டபுள் மீனிங் வேர்ட்ஸ் இந்த மாதிரியான கண்டென்ட்ஸ வந்து கொஞ்சம் தவிர்த்துட்டு, நல்ல கண்டென்ட்ஸ் போடுங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து வியூஸ் இன்னும் ஏறிக்கிட்டே தான் இருக்கும். அப்படிங்கிறத நான் பதிவு பண்ணிடுறேன். நன்றி.